ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸ்போவில் ரொம்ப பார்த்து ரசித்த ஒரு சில விஷயங்கள், நம்ம சுவாமி கிட்ட அந்த ஒரு பணிவு உண்மையாக ரொம்பவே வியக்க வச்சுது அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. என்னென்னா, முன்தினம் பார்த்தேனே அந்த சாங் தான் பாடியிருந்தார். ஆக்சுவலாக நான் சும்மா ஒரு ரெண்டு லைன் மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டேன். இப்போது மறுபடியும் போய் வீடியோஸ் எல்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணும்போது தான், ஐயையோ! நம்ம என்ன முன்பேவா அன்பேவா சொல்லி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சாரி அதுக்கு ஃபஸ்ட்டு. முன்தினம் பார்த்தேனே தான் வந்து சொல்லி பாடியிருந்தார் அவர். ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா, அவரோட என்ட்ரி ரசிகர்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ அன்பு கொட்டி கொட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மலேசியா, சிங்கப்பூர் மக்கள். அதே மாதிரி ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் வயசான மாதிரி ஒருத்தவங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம சுவாமியோட அந்த பணிவை பார்க்கணுமே. ஒரு அம்மா, பாட்டி அவங்கக்கிட்ட பேசுனா எவ்வளோ ஒரு பவ்யமாக சமத்து பையனாக நின்று கேட்பாங்க பொறுமையாக. எல்லார்கிட்டேயும் அப்படி தான் கேட்டார். ஆனால் கொஞ்சம் ஜோவியலாக ஃபன்னாக அவங்க ஈக்குவல் ஏஜ் இருக்கும்போது அந்த மாதிரி பேசினார். அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கவே கொஞ்சம் பணிவாக நின்று பேசினார். கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஸ்டேஜ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜை தொட்டு கும்பிட்டது எப்பயுமே அதை செய்வார். ஆக்சுவலாக அவார்ட் வாங்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னமும் அந்த பணிவு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப வியக்க வச்சுது. பாட்டு பாட சொல்லி, டான்ஸ் ஆட சொல்லி, எதை சொல்லி எல்லாத்தையுமே செஞ்சார். இன்னொரு பக்கம் அவர் கிளம்பி போகும்போது ரசிகர்கள்லாம் அவர் கையை பிடிச்சி இழுத்து அப்படி இப்படின்னு அவர் கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லாருக்கும் கை கொடுத்து எல்லார்ட்டையும் பேசி செல்ஃபி எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவருமே என்ஜாய் பண்ணார். அவரோட ஃபேஸ்லேயே தெரியும் இந்த பிக்ஸ்லலாம் அவ்வளோ ஒரு டயர்ட் ஆயிட்டாரு. வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் எக்ஸ்போவை முடிச்சுட்டு அந்த எக்ஸ்போவை வந்து ப்ரமோட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஆனால் பயங்கரமாக டயர்ட் ஆயிட்டாரு, பார்க்கும்போதே தெரிஞ்சுது.